வணக்கம் மக்களே, ட்ரீம் ஹவுஸ் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு இன்டீரியர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸில் போட்டு ஒரிஜினல் கிராஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்டன் ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டியர் லூவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் மெட்டீரியலில் சின்ன சின்ன கேப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா கேப்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏர் சர்க்குலேஷன்ஸ்காண்டி கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூரில் இந்த மாதிரி கேட் வந்து ட்ரீம் ஹவுஸ் கிரியேட்டர்ஸ் இவங்க தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட் மட்டும் இல்லை, கேட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன்ஸ்காண்டி இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலேயே ஏர் சர்க்குலேஷனுக்காண்டி ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏர் சர்க்குலேஷனும் சூப்பராக கிராண்டாக இருக்குது. வீட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து செம்ம கிராண்டாக வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த மெயின் டோர் வந்து பாருங்கள் சிம்பிளாக இருக்குது, பட் செம்ம யூனிக்காகவும் கிராண்டாகவும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீ பீட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பாகவும் இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் ஷேப்பாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு குட் லுக்கிங்காக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் டோர் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ஒரு டபுள் டோர். வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டும் பூஜை ரூமும் ஒரே வாலில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் டிவி யூனிட்டுக்கும் இந்த வால் இதுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து டாப் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. ஆனால் எங்கே ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கு வழி இல்லைன்றீங்களா? எங்கேன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி போகிறதுன்ட்டு. இந்த டிசைன் பாருங்கள், ஜஸ்ட்டு பார்க்கறதுக்கு ஒரு வால் மாதிரி இருக்கும், பட் இது ஒரு ஓப்பன் ஏரியா. ஸ்டேர்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலெல்லாம் ப்ளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்ச மாதிரி இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குங்க. டிவி யூனிட்டும் பூஜை ரூமும் ஒரே ஹாலில் வரனால சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த டிஃப்ரென்ஸும் தெரில பாருங்கள் டிவி யூனிட்டுக்கும் ஒரு பூஜை ரூமுக்கும். இதோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கே தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறேன். அப்புறம் டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கிற சார்கோல் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிங் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ்லாம் பேக்ரவுண்டில் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவிக்கு பின்னாடி பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம திருப்பத்தூரில் இவங்க தான் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காக எல் ஷேப்பில் வந்து வார்ட்ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யூனிக்கான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சுவிட்ச் கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து ஒரு வார்ம் கலரில் லைட் எரியும். திருப்பி செகண்ட் சுவிட்ச் இது பண்ணாக்கா நியூட்ரல் ஒயிட்டில் கலர் எரியும். அதுக்கப்புறம் தேர்ட் வாட்டி சுவிட்ச் பண்ணோன்னா ஒரு நார்மல் ஒயிட்டில் வந்து கலர் எரியும். இந்த மாதிரி யூனிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்திங்கன்னா ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா புக்குக்கு வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் இதெல்லாமே போட்டு. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் சேஃப்டிக்காக நல்லாவே இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பெயிண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராயல் லுக்கு தருது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூமில் இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. 10க்கு 10 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஸ் சேவிங் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக டிசைன் மாதிரி தெரியும். ஆனால் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் ரெடி, இன்ஸ்டண்ட்டாக ஒரு டேபிள் ரெடி. இது ஒரு ஸ்டடி டேபிள் என்ன ஃபோன் வச்சுக்கிறதுக்கு, தூங்குற மாதிரி வாட்ச் ஃபோன்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. மிரர் மாதிரி இருக்குது, பட் இது ஒரு கபோர்ட். அப்புறம் கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைடிங் டோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனி ஃபேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோனியோட ஃபோட்டோஸ் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூமும் வந்து உங்களுக்கு வந்துடும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்கோல் லூவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த விண்டோ இந்த வுட்டு டிசைனுக்கும் இந்த லோவர்ஸ் டிசைன்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டெராஸ் சீட் அவுட் ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் அவுட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நல்லா சூப்பர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து டைனிங் டேபிள்னா ஊஞ்சல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுக்கு ரூஃப் கூலிங் டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயில் காலத்தில் கூட ஃப்ளோர் கீழே நல்லா கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்கும். நல்லா ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லென்த்தியான ஒரு சீட் அவுட் ஏரியா இருக்குது. ஒரு நல்லா ரிலாக்ஸாக ஃபேமிலியோட நல்லா பேசுகிறதுக்கு இல்லைனா இங்கே கூட தூங்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வியூலாம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக மொட்டை மாடி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஆனந்த். ஆக்சுவலி நாங்கள் வில்லேஜில் இருக்கோம். எங்களுக்கு ஒரு சிட்டி சைடில் வீடு கட்டுற மாதிரி கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்களே வந்து மேஸ்திரியை வச்சு பண்ணலாம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஎம்எஸ் கிரியேட்டர்கிட்ட போனோம். போயிட்டு அவங்க பிளானு எலிவேஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டல் பில்டிங்கை அவங்களுக்கே கொடுத்துருந்தாங்க செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்டீரியரும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. டைமிங் வந்து நல்லா சீக்கிரமாகவே சொன்ன மாதிரி டேட்டுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரெஃபர் பண்ணியிருக்கோம் 2-3 இடத்துக்கு. அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம திருப்பத்தூர் தான் இருக்காங்க அவங்க, டிஎம்எஸ் கிரியேட்டர்ஸ் சார். நீங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி.